அப்புறம் கமிஷனர் ஆஃபீஸில் போய் கொடுத்தா அவங்க என்னங்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது வந்தால் எங்களை தேடி வரீங்க, எங்களுக்கே இந்த மாதிரி 2-3 கால்ஸ் வருது, இப்போ இதெல்லாம் சகஜம் ஆயிடுச்சு, நீங்கள் அதெல்லாம் பிளாக் பண்ணிட்டு போயிருங்க, இல்லாட்டி 7 days லோன் ஆப்பில் லோன் எடுத்து மாட்டிக்கிட்டிங்கன்னா இனிமேல் இந்த தவறை வந்து பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. 7 days லோன் ஆப்பில் எடுத்துகிட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் கால் பண்ணார், நம்ம சப்ஸ்கிரைபரு. ஸோ கால் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் 7 days லோன் ஆப்பில் எடுத்துட்டேன், அதாவது சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணி லோனை வந்து எடுத்துட்டேன். லோனு பார்த்திங்கன்னா எனக்கு 25,000 வந்து அமௌண்ட்டு கிரெடிட் ஆனது. ஆனால் கட்டினது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 49,000 நான் கட்டிட்டேன். 24,000 வந்து வட்டி வந்து போட்டாங்க வெறும் 7 நாளுக்கு. கட்டினதுக்கப்புறம் வந்து என்னை விட்டானுங்களா அதுவும் கிடையாது. என்னுடைய ஃபோட்டோவை வந்து ஆபாசமாக சித்தரித்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாத்துக்குமே வந்து அனுப்பிட்டானுங்க. அதை அனுப்புனதுனால நான் மன உளைச்சலாகி சைபர் க்ரைமில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன். அந்த சைபர் க்ரைம்லேயும் சொன்னது பார்த்திங்கன்னா இதெல்லாம் இப்போ சகஜம், எங்களுக்கே கால் வர பட்சத்தில் நாங்களே வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், இதெல்லாம் இப்போ சகஜமாயிட்டு, அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிடுங்க, அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க, அதை பெர்மிஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து சொன்னாங்க. நம்ம தான் வந்து அவேர்னஸாக இருக்கணும். இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்த்து வர வந்து ஆட்ஸ்லாம் வந்து கிளிக் பண்ணக்கூடாது. இப்படி வர இது பார்த்திங்கன்னா முழுக்க அது ஒரு ஃபேக்காக தான் இருக்கும். லோனை வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து அனுப்பிட்டு அதை டபுள் மடங்காக வந்து நம்மகிட்ட வந்து பிடிங்கிறானுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவருக்கே பார்த்திங்கன்னா 24,000 வந்து லாஸு, 24,000 வந்து லாஸே வந்து அவருக்கு வந்து ஆகிருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் இந்த மாதிரி லோன் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து நீங்கள் தெரியாமல் வந்து எடுத்துகிட்டு மாட்டிக்கிட்டிங்கன்னா கூட உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து டெலீட் பண்ணிடுங்க, அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் நாளைக்கு. மேலும் பார்த்திங்கன்னா அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. ரெஸ்பான்ஸ் பண்ண தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுன்னு சொல்லி அதிகமாக வந்து தோணும். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. வர நம்பரெல்லாம் வந்து பிளாக்கில் போட்டுருங்க. முடிஞ்சால் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் போட்டுருங்க. உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் போட்டுட்டு வந்து அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிடுங்க. என்னுடைய நம்பர் வந்து ஹேக் பண்ணப்பட்டது, ஹேக் பண்ணிட்டாங்க, என்னுடைய நம்பரில் சொல்லி யாருமே வந்து கால் பண்ணாங்கன்னா ஃபோனை வந்து அட்டன் பண்ணாதீங்கன்னு சொல்லி உங்களுடைய வாட்ஸ்அப் மெம்பர்ஸ்க்கு எல்லாமே தெரிகிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை போட்டு விட்டிங்கன்னா யாருமே வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது எதனாலன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வந்து கால் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பர் ஃபுல்லாமே. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டேட்டஸ் போட்டு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிங்கன்னா, ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாம். அதேமாதிரி ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு பெர்மிஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி ப்ராப்பராக வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிடணும். இப்படி பண்ணால் நீங்கள் தப்பிக்கலாம் இந்த 7 days லோன் ஆப்பில் இருந்து. முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா 7 days லோன் ஆப்பில் லோன் எடுத்து மாட்டினவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாம். மேலும் முடிஞ்சால் வந்து சைபர் க்ரைம்லேயே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். சைபர் க்ரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க சைட்லேருந்து என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாம் முன்னுக்கூட்டியே வந்து நம்ம அவேர்னஸாக வந்து இருக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.